குடிநீர் ஆதாரமாக விளங்கிய கௌசிகா நதி இறைச்சி கழிவுகளை கொட்டும் மர்ம நபர்களால் குப்பை மேடாக மாறி துர்நாற்றம் வீசி மாசு அடைந்து உள்ளதால் வேதனையில் அப்பகுதி மக்கள். நடவடிக்கை எடுக்கப்படுமா? கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பாயும் நொய்யல் நதியின் கிளை நதியாக இருந்த கௌசிகா நதிநீர் சுற்று வட்டார விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. ஆனால் சமீப காலமாக அங்கு வரும் மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் இப்பகுதி பெரும் சுகாதார சீர்கேடு உள்ளாகி வருகிறது. தடுப்பணைக்கு அருகே இறைச்சி கழிவுகளை வீசுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நீர் மாசுபட்டு நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கும் கால்நடைகளுக்கு நீர் வழங்குவதற்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என அச்சமடைந்துள்ளனர். கௌசிகா ஓடை தடுப்பணை அப்பகுதி மக்களின் உயிர்நாடி போன்றது. இதனால் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் நீர் மாசுபட்டு விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இது தொடர்ந்தால் எதிர்காலத்தில் இப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கௌசிகா நதியை மீட்டெடுக்க, இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதை தடுத்து நீரின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.